வணக்கம். இன்னைக்கு நாம மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கிற உலகத்தையே புரட்டி போடக்கூடிய சில சிக்கலான ரகசிய நகர்வுகளை பத்தி ரொம்ப பொறுமையா நிதானமா அலச போறோம். பொதுவா உலக அரசியலுங்கிறது வெளியில தெரியறத விட ரொம்பவே ஆழமானது இல்லையா? வாங்க, இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆய்வை ஒரு பனிப்பாறை, அதாவது ஐஸ்பர்க் மாதிரி அணுக போறோம். வெளியில தெரியற அவசர ராஜதந்திர பயணங்கள், அமெரிக்கா ஈரான் மோதல்கள், ரஷ்யாவோட ஆதரவில் ஆரம்பிச்சு யாருக்கும் தெரியாம தண்ணிக்கடியில இருக்கிற ரகசிய ராணுவ கூட்டணிகள், அப்புறம் அந்த யுரேனியம் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பரபரப்பான ராஜதந்திர பயணங்களை பத்தி பார்ப்போம். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி வெறும் 48 மணி நேரத்துல எப்படி பயணிச்சிருக்காருன்னு கொஞ்சம் கவனிங்க. பாகிஸ்தான் போறாரு, அங்கிருந்து ஓமன், திரும்பவும் பாகிஸ்தான், அப்புறம் ரஷ்யா, மறுபடியும் 3வது தடவையா பாகிஸ்தான். இவ்ளோ கம்மியான நேரத்துல ஒருத்தர் இவ்ளோ தடவை சுத்துறாருன்னா நிலைமை எந்த அளவுக்கு அவசரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். போன்லயோ டிஜிட்டலாவோ பேசினா ஒட்டு கேட்பாங்கன்னு பயந்து ரொம்ப ரகசியமான செய்திகளை நேர்ல போய் சொல்றதுக்காகவே இந்த அதிவேக பயணங்கள் நடந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த பயணத்துல ஓமன் நாட்டுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போற கப்பல்களுக்கு ஒரு பேரலுக்கு $1ன்னு சுங்க கட்டணம் வசூலிச்சு அந்த பல மில்லியன் டாலர்களை ஈரானும் ஓமனும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஈரானிய அமைச்சர் ஒரு சூப்பர் ஐடியாவை ஓமன் கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் வரைக்கும் கூட லாபம் கிடைக்கும். ஆனா ஓமன் ரொம்ப உஷாரா தங்களோட நாட்டோட அமைதிதான் முக்கியம்னு சொல்லி இந்த லாபகரமான ஆஃபரை ரொம்ப மரியாதையா வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம 2வது பகுதிக்கு போலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நேரடி மோதல். இந்த அவசர பயணங்கள் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சிக்க இஸ்லாமாபாத்ல நடந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை நாம திரும்பி பார்க்கணும். ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டம் சம்பந்தமா 3 முக்கியமான நிபந்தனைகளை அமெரிக்கா கிட்ட வச்சாங்க. அதாவது யுரேனியம் செறிவூட்டுறத 5 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கிறது, இப்போதைக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பா சேமிக்கிறது, அப்புறம் சிவில் அணு உலைகளை மட்டும் இயக்க அனுமதிக்கிறது. இது ஒரு வகையில சமரசத்துக்கான ஈரானோட முதல் படியா இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முட்டுக்கட்டை. நிலைமைய பார்த்தா அமெரிக்கா முழுமையான தடை எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான அழுத்தத்தை கொடுத்து உடனே ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஈரானோட இந்த பாதி நிபந்தனைகளை அவங்க ஏத்துக்கல. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அணுசக்தி பேச்சுவார்த்தையை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனையை அமெரிக்கா முறைப்படி தீர்க்கணும்னு ஒற்றைக்கால்ல நிக்கிறாங்க. இந்த ராஜதந்திர இழுபறி ஏன் உலக அளவுல ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். எண்ணெய் குழாய்கள் முழு கொள்ளளவை எட்டிவிட்டன அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஈரானோட உள்நாட்டு பொருளாதாரம் எந்த அளவுக்கு மூச்சு திணறிட்டு இருக்குன்னு இது காட்டுது. தடைனால அவங்களால எண்ணெயை விற்க முடியல, அதனால எண்ணெய் குழாய்கள் எல்லாம் நிரம்பி வழியுது. ஆக பொருளாதாரம் முழுசா முடங்குறக்குள்ள உடனே ஒரு வர்த்தக தீர்வை கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற பயங்கரமான பிரஷர்ல ஈரான் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஈரான் தங்களோட ராஜதந்திர பார்வையை ரஷ்யா பக்கம் திருப்புனாங்க. இது நம்ம 3வது பகுதி, ரஷ்யாவின் பகிரங்க ஆதரவு. இங்க நாம 2 காலகட்டங்களை கவனிக்கணும். போரோட முதல் 2 மாசம் ரஷ்யா வெளியில எதுவும் காட்டிக்காம ரொம்ப அமைதியான ஒரு பார்வையாளனா மட்டுமே இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. மாஸ்கோவுல ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ரஷ்யா ரொம்ப சிறப்பான வெளிப்படையான அன்பான வரவேற்பை கொடுத்திருக்காங்க. உலக நாடுகளுக்கு ரஷ்யா சொல்ல நினைச்ச ஒரு பெரிய செய்தி இதுதான். இந்த சந்திப்புல ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாவே ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன நடந்தாலும் ரஷ்யா ஈரான் உறவுகள் வலுவடையும். ஈரானிய மக்களோட தைரியத்தையும் அவர் மனசார பாராட்டினாரு. இதன் மூலமா ஈரானுக்கு ரஷ்யாவோட முழு ஆதரவு இருக்குங்கிறத உலக நாடுகளுக்கு அவர் எந்த சந்தேகமும் இல்லாம தெளிவுபடுத்திட்டாரு. ஆனா வெளியில தெரியற இந்த அன்பான வரவேற்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அதுதான் பகுதி 4, வெளிப்படும் ரகசிய கூட்டணை. நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த பனிப்பாறையோட தண்ணிக்கு அடியில இருக்கிற மறைக்கப்பட்ட பகுதி இதுதான். பல்வேறு நம்பகமான தரவுகளை வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு ரஷ்யா மிகப்பெரிய அளவுல ராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளை ரகசியமா செஞ்சிருக்கிறது தெரிய வருது. சுகோய் போர் விமானங்கள், உலக புகழ் பெற்ற S-400, அப்புறம் வர்பா வான் பாதுகாப்பு அமைப்புகள், மேம்பட்ட செயற்கைக்கோள் தரவுகள், ட்ரோன்ஸ்னு இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. கடுமையான தாக்குதல்கள்ல இருந்து ஈரான் தப்பிச்சதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். இதுல ரொம்ப முக்கியமான ரகசிய ஆதரவு என்னன்னா உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்துகிட்டது தான். அமெரிக்கா மற்றும் அதோட நட்பு நாடுகளோட ரேடார் அமைப்புகளை துல்லியமா கண்டுபிடிக்கிறது, ஜோர்டான்லயும் வளைகுடா நாடுகள்லயும் இருக்கிற ரகசிய தளங்களை அடையாளம் காட்டுறதுன்னு ரஷ்யாவோட உளவு தகவல்கள் ஈரானுக்கு பெரிய அளவுல உதவி இருக்கு. இதனால எதிரிகளோட பாதுகாப்பு வளையங்களை ஈஸியா உடைச்சு அவங்களோட ரேடார்களை ஈரானால முடக்க முடிஞ்சுது. இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான கூட்டணி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்னு இந்த ஷாஹெட் பரிமாற்றம் நமக்கு காட்டுது. உக்ரைன் போரோட ஆரம்பத்துல ரஷ்யாவுக்கு தேவைப்பட்டப்போ ஈரான் தங்களோட ஷாஹெட் ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுத்தாங்க.
இப்போ ரஷ்ய விஞ்ஞானிகள் அந்த ட்ரோன்களை எல்லாம் அதிநவீன தொழில்நுட்பங்களை வச்சு அப்டேட் பண்ணி ஈரானோட தற்போதைய தேவைக்காக திரும்ப அவங்களுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பான பரிமாற்றம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவ்வளவு சர்வதேச தடைகள் இருக்கும்போது இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி பரிமாறப்படுது? இங்க தான் அவங்க புவியியல ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துறாங்க. காஸ்பியன் கடலோட மூடிய நீர்நிலையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ரஷ்ய துறைமுகங்கள்ல ஆயுதங்களை ஏத்திட்டு கப்பலோட டிராக்கர்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. சர்வதேச கண்காணிப்பே இல்லாத காஸ்பியன் கடல் வழியா பயணிச்சு எந்த தடையும் இல்லாம ஈரானோட வடக்கு துறைமுகங்களுக்கு இந்த ஆயுதங்கள் வந்து சேர்ந்துடுது. ராணுவ உதவி மட்டும் இல்லங்க, ரஷ்யா சீனாவோட சேர்ந்துகிட்டு ஐநா பாதுகாப்பு சபையில ஈரானுக்கு ஒரு வலுவான ராஜதந்திர பாதுகாப்பையும் கொடுத்திருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்திய கட்டாயமா திறக்கணும்னு பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானத்தை ரஷ்யாவும் சீனாவும் தங்களோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க. இது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி. இந்த எல்லா ரகசிய கூட்டணிகளும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அதுதான் பாகை 5 யுரேனியம் பற்றிய கேள்வி. ஈரான் ஆரம்பத்துல சொன்ன ஒரு நிபந்தனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பா சேமிச்சு வைக்க நாங்க தயாருன்னு சொன்னாங்க. ஆனா அதை எங்க வைக்கிறது? சர்வதேச அளவுல நம்பகமான ஒரு கூட்டாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா இப்போ ரஷ்யாவுடனான இந்த ஆழமான ரகசிய கூட்டணி அந்த அதிமுக்கியமான அணுசக்தி பொருளை பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யாவை மட்டும்தான் ஒரு தகுதியான நம்பகமான பாதுகாவலனா மாத்திருக்கு. இந்த கூட்டணிகளோட சிக்கலான தன்மைய இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நமக்கு உணர்த்துது. அமெரிக்காவோட ஒரு முன்னணி கோடீஸ்வரருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கப்பல் தடை செய்யப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்திய கடந்து ஓமன்ல இருக்கிற மஸ்கட் நகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கு. புடினோட செல்வாக்கும் ஈரானோட அவருக்கு இருக்கிற நட்பும் தான் இதுக்கு காரணம்னு பல செய்திகள் சொல்லுது. திரைமறைவுல நடக்கிற ராஜதந்திரம் எவ்வளோ ஆழமானதுன்னு பாருங்க. நாம இந்த தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். செய்திகள்ல நாம பார்க்குற ஐநா வாக்கெடுப்புகள், முடங்கி போன அமெரிக்க பேச்சுவார்த்தைகள், தலைவர்களோட பயணங்கள், இது எல்லாமே மேலோட்டமான விஷயங்கள் தான். ஆனா உண்மையான காரணம் காஸ்பியன் கடல் வழியா நடக்கிற ரகசிய ஆயுத பரிமாற்றங்கள், ட்ரோன் வியாபாரம், யுரேனியம் பாதுகாப்புன்னு தண்ணிக்கடியில இருக்கிற இந்த மிகப்பெரிய ரகசிய உத்திகள் தானே நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ரகசிய கூட்டணி மேலும் மேலும் வலுவடையும் போது ஹார்முஸ் ஜலசந்தி மீதான கட்டுப்பாடு ஒரு சுமூகமான ராஜதந்திர தீர்வுக்கு வழிகோலுமா, இல்ல உலக அளவிலான வர்த்தகத்தையும் அணு ஆயுத பரவலையும் பாதிச்சு ஒரு மிகப்பெரிய பேரழிவு தூண்டிவிடுமா? உலக அரசியலோட மேற்பரப்புக்கு அடியில கொதிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்களை நாம ஏன் எப்பவுமே உன்னிப்பா கவனிக்கணுங்கிறத இந்த கேள்வி நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. பொறுமையா அதை கவனிச்சதுக்கு நன்றி. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.